அப்போ 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு திரும்பவும் படிக்கிறக்கா 1ஆம் வகுப்புலேருந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டீங்க. ஏன்னா கற்றுக்கிட்டாச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அங்கே கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு சும்மா வேணால் போகலாம். மற்றபடி அங்கே கற்றுக்கணுங்கிற நோக்கம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட அப்போது நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு இருக்கணும். வாழ்நாள் முழுதும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு மேலான விஷயம் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் தான் காதல். காதல்னால் என்னென்னா ஒரு கல்வி, ஒரு ஆணை பற்றிய ஒரு கல்வி, பெண்ணிற்கு ஒரு ஆணை பற்றிய கல்வி, ஒரு ஆண்கள் எப்படி யோசிப்போம் எப்படி அப்போது உணர்வுபூர்வமான ஒரு கல்வி, ஆண்களை பற்றிய ஒரு கல்வி, ஒரு ஆணுக்கு பெண்ணை பற்றிய ஒரு கல்வி, அதுதான் கல்வி. அந்த கல்வி அதுதான் புரிதல். அதுக்கு தான் சொன்னேன், ஒருத்தரை பற்றி நீ யோசிக்கணும், ஒருத்தரை பற்றி நீ சிந்திக்கணும். தனிமையில் இருக்கும்போது கூட ஒருத்தரை பற்றி நீ யோசிக்கணும், சிந்திக்கணும். அந்த சிந்தனையும் யோசனையும் எங்கே நடக்குதுன்னா அப்படின்னு நீ கற்றுக்கிறன்னு அர்த்தம். அது நடக்குதுன்னா உன்கிட்ட நீ அவங்கள பற்றி கற்றுக்கிற, அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிற, அவங்களும் உங்ககிட்டேருந்து கற்றுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே அதுதான் காதல். சிலரை பிடிக்கும், ஆனால் இப்போ சிலரை நமக்கு பிடிக்குமே தவிர ஆனால் அந்த யோசனை வராது. அவங்கள பற்றி நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம், அவங்கள பற்றி எதுவுமே நம்ம சிந்திக்க மாட்டோம். அப்படின்னா அங்கே காதல் இல்லைன்னு அர்த்தம். அங்கே காதல் இல்லை. ஆனால் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். கற்றுக்கொள்வதற்கு மேலான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அவரிடம் எதுவும் இல்லை. அவங்க நம்ம அறிவுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கலாம். அதனால் கிட்டேருந்து நம்மளால் எதுவும் கற்றுக்க முடியல, கற்றுக்க தேவையில்லை. அவங்க கற்றுக்க வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. தனிமையில் அவங்கள பற்றி யோசிக்கிற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த மனசை தொட வேண்டும், அந்த சிந்தனை, அதான் காதல் என்பது. அப்படிப்பட்ட காதல் அது இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து ஒருத்தர் ஏன் திருமண வாழ்க்கை அப்போது தொடர்ந்து ஒருவரிடம் சிலர் சொல்லுவாங்க, என்னால் ஒரே ஒருத்தரோட வாழ்நாள் முழுதும் வாழ்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னா, ஒரே ஒருத்தர் கூட நீ உன்னுடைய கணவன் கூட மனைவி கூட வாழ்நாள் முழுதும் வாழணும் அப்படின்னா அங்கே காதல் இருந்துச்சுன்னா போதும். தினமும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. தினமும் கற்றுக்கலாம். கற்றுக்கணுன்னா எப்படி சமைப்பது, வீட்டை அப்படி கிடையாது. அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி, அன்பு, அந்த பாசம், அதை அடிப்படையாக கொண்டு ஒரு மேலான விஷயத்தை நம்ம அவங்கள கவனிக்கிறோம், அவங்கள கற்றுக்குறோம். அவங்க கற்றுக்கணுங்கும்போது அவங்கள நம்ம பார்ப்போம், அடிக்கடி அவங்கள பார்ப்போம், அடிக்கடி அவங்கள கவனிப்போம், அவங்கள பற்றி யோசிப்போம், அல்லது அவங்கள பற்றி பெருமையாக பேசுவோம். பேச தூண்ட வேண்டும், அவரை பற்றி பெருமையாக பேச தூண்ட வேண்டும். அந்த மாதிரி காதல் என்பது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சிச்சுன்னா மனசை தொட வேண்டும். அப்படிப்பட்ட காதல் அப்போ தான் தொடர்ந்து அவரோடு வாழ்வதற்கு அங்கே ஒரு அர்த்தம் இருக்குது, தேவை என்பது இருக்குது. தொடர்ந்து அவரோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு தேவை என்பது இருக்குது. அப்போ இந்த வாழ்நாளை கடப்பதற்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை, வாழ்க்கையை கடப்பதற்கு தேவையான ஒரு துணை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இந்த வாழ்நாளை கடக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தால் தான் கடக்க முடியும். பள்ளிக்கூடத்துலன்னா ஒரு வகுப்புலையும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடுத்தடுத்த வகுப்புக்கு போக முடியும். இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்போ கற்றுக்க முடியல அப்படின்ற அர்த்தம். அது மாதிரி நீங்கள் இந்த வாழ்க்கையை கடக்கணும்னா, இந்த வாழ்க்கையை கடப்பதற்கு உங்களுக்கு கற்றுக்கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம். கற்றுக்கொண்டே தான் நீங்கள் கடக்க முடியுமே தவிர, கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் கடக்க முயன்றால் அதுதான் மூட நம்பிக்கை. நான் எதையுமே கற்றுக்க மாட்டேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு வாழ்க்கையை கடந்து போயிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. நீங்கள் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டே தான். அப்போ பெண்களை அடிமைப்படுத்தி அப்போ பெண்கள்கிட்ட நீ எதையுமே கற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற. அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ தான் மூட நம்பிக்கைகளே ஏற்பட்டுச்சு. அப்போது ஆண்களும் பெண்களும் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அங்கே சமத்துவம், அப்போ தான் அங்கே கவனமாக உறவு முறையை கவனமாக கையாளுவார்கள். அப்போ பெண்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஏன்னா அங்கேருந்து கற்றுக்கொள்கிற ஒருவர் நமக்கு தேவை. பெண்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு, இந்த வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு துணை தேவை. அது இயற்கை, அது பெண்ணுக்கும் அப்போ தேவை. அப்படிங்கும்போது அப்போ தான் அங்கே சமத்துவம் ஏற்படும். காதல் என்பது சமத்துவத்தை கற்பிக்கிறது. சமத்துவத்தை நீ கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை, கற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர்கள் ஒன்றும் உயர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு நீ நினச்சேன்னா அப்போ அங்கே சமத்துவம் இருக்காது. அதான் மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் எங்கே காதல் இருக்கோ, எங்கே ஆண் பெண் சமத்துவம் இருக்கோ அங்கே தான் காதல் இருக்கும். காதலிப்பதற்கான அனுமதி இருக்கும். காதல் எல்லா காலகட்டத்திலையும் இருந்தது. ஆனால் காதலிப்பதற்கான அனுமதி தான் எல்லா காலகட்டத்திலையும் இல்லை. காதல் ஆதி காலத்துலேருந்து இருக்குது, இன்றைக்கும் இருக்கும், எல்லா காலத்துலேயும் இருக்கும். காதல் இருக்கும். காதலிப்பதற்கான அனுமதி தான் எல்லா காலத்துலேயும் இருந்தது கிடையாது. இப்போ காதலிப்பதற்கான காதல் என்பது இருக்கிறது, ஆனால் காதலிப்பதற்கான அந்த அனுமதி, சுதந்திரம் என்பது இல்லாமல் இருக்கிறது. அதனால்
அந்த சுதந்திரம், சமத்துவம் என்பது தேவை. காதலிப்பதற்கு சமத்துவம் தேவை. காதல் என்பது எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனால் காதலிப்பதற்கு, அதை வெளிப்படுத்துவதற்கு பாதுகாப்பு தேவை, சுதந்திரம் தேவை, ஒரு சமத்துவம் என்பது தேவை. வாழ்க்கை கடந்து செல்வதற்கு உங்களுக்கு ஒரு துணை தேவை. கற்றுக்கொண்டே கடந்து செல்ல வேண்டும். கற்றுக்கொண்டால்தான் கடக்க முடியும். கற்றுக்கொள்ளாமல் கடக்க நினைத்தால் அதுதான் கற்றுக்கொள்ளாமலே கடக்க முடியும். பெண்களை பற்றி கற்றுக்கொள்ளாமலே நம்ம இந்த வாழ்க்கையை கடக்க முடியும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கு அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அதனால் இப்போ வாழ்க்கையை நம்ம அடுத்தடுத்து நமக்கு என்ன தேவை, என்ன தெரிஞ்சுக்கிற சுவாரஸ்யமாக பெண்களை பற்றி, இப்போ பெண்கள்கிட்ட போய் பேசணும், பெண்கள் தங்களை பற்றி ஆண்களிடம் சொல்கிறார்கள் அப்படின்னா அதிலே விஷயம் இருக்குது. என்னென்னா நீ பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வாழ்க்கையை அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது பெண்கள் மூலமாக பெண்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கிற, ஒவ்வொரு வயது சார்ந்து தெரிஞ்சுக்கிற. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீ இப்போ அப்போவும் உனக்கு அந்த பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஒரு குழந்தையாக இருந்து எப்படி நீ உனக்கு பெண்களை பற்றிய புரிதல் எந்த அளவுக்கு தேவையோ அது உனக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். வளர வளர உன்னுடைய பெண்களை பற்றிய புரிதல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. பெண்களை பற்றின புரிதல்ங்கிறது வயது சார்ந்து மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது உனக்கு ஒரு புரிதல் தேவையாக இருக்கும். ஒரு கல்வி, பெண்களை பற்றிய வியப்பான ஒரு புரிதல் உனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அப்படியே பார்த்தோன்னா உனக்கு வயசு அதிகமாகிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருப்ப. வளர வளர உன்னுடைய உடல் பருவம் சார்ந்து உனக்கு பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பருவ வயதில் பெண்ணை பற்றிய புரிதல் வேறு மாதிரியாக மாறும். இது ஆர்வம். இதுதான் வாழ்க்கை துணைங்கிறது. இதுக்கு தான் வாழ்க்கை துணை, இதுக்கு தான் காதல் என்பது. பெண்ணை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான இதுதான் ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற ஒரு துணை உனக்கு தேவை. உன் இதயத்தை தொடுகிற ஒரு துணை தேவை. அப்போ அதை புரிய வைக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அந்த பெண்ணுக்கு யார்கிட்ட வருது? தனது இதயத்தை தொடுகிற ஒரு ஆண்மகன் அவளுக்கு தேவை. தன்னை பற்றி அவனுக்கு புரிய வைக்கணும். பெண்ணை பற்றி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இருக்கணும். அந்த இதயத்தை தொட வேண்டும். அதுதான் அந்தந்த வயதை கடந்து போகும்போது உனக்கு ஒரு வாழ்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஒரு 20 வயசில் ஒரு பெண்ணை பற்றிய புரிதல் உனக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் 20 வயசு 25 வயசில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ எல்லா வயசுலையும் நீ பெண்ணை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டே போகணும் அப்படின்னா அதுக்கு சரியான வாழ்க்கை துணை தேவை. உரிமையோடு பெண்களை புரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு துணை தேவை. ஒரு காதலி, கணவன், ஒரு மனைவி அப்படின்னா என்ன, அது உரிமையோடு அவளை பற்றி புரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணை புரிந்து கொள்வதற்கான உரிமை தான் அந்த உறவு முறை. ஒரு பெண்ணை புரிந்து கொள்வதற்கான உரிமை தான் அந்த உறவு முறை. காதல் என்பது உறவு முறை, உரிமையை அடிப்படையாக கொண்ட ஒரு உறவு முறை. பெண்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு உரிமை அல்லது அந்த உரிமையை அடிப்படையாக கொண்ட ஒரு உறவு முறை. நீ புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்த இந்த வயசில் உனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கும். நீ என்ன தெரிஞ்சுக்கிற, தினம் நான் தெரிஞ்சுக்கிறேன் பெண்களை பற்றி, அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய அன்பு, பாசம், இதெல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் தினம். இதுதான் வாழ்வதற்கான சுவாரஸ்யம். வயது சார்ந்து, அந்த பருவம் சார்ந்து, ஒரு 50 வயசில் பெண்களுடைய இயல்பு எப்படியெல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட என்ன சுவாரஸ்யமானது, அது கற்றுக்குப்பேன். அப்புறம் அவ்வளோதான் அப்படின்லாம் கிடையாது. அடுத்தடுத்த வயசில் புதுசாக 80 வயசில், 90 வயசில், 100 வயசில் அவங்க எப்படி செயல்படுறாங்க. இது அப்போ பெண்களும் தன்னை பற்றி ஆண்களிடம் கற்றுக்கொள்வதற்கான அந்த ஆர்வம், அதுதான் அந்த காதல், அந்த துணை என்பது தேவை. ஒரு உணர்வுபூர்வமான புரிதலை அடிப்படையாக கொண்ட ஒரு உறவுமுறை, அதுக்கு பேர் தான் ஒரு காதல். கற்றுக்கொள்கின்றே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு, அதுதான் அந்த வாழ்க்கையை கடந்து செல்வதற்கான, ரொம்ப காலம் உயிர் வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா கற்றுக்கொள்வதற்கு ஒரு துணை. இந்த ரொம்ப காலம் உயிர் வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிற ஆர்வம் தான் ரொம்ப காலம் உயிர் வாழ உங்களை வைக்கும் அப்படின்னு. அதனால் கற்றுக்கொள்வதற்கு ஒரு உறவுமுறை தேவை. ஒரு உரிமையை அடிப்படையாக கொண்ட, உணர்வுபூர்வமாக கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையை அடிப்படையாக கொண்ட ஒரு உறவுமுறை தேவை. அந்த உறவுமுறை தான் காதல். அதனால் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் அவங்கள பற்றி யோசிப்பீங்க, அவங்கள பற்றி சிந்திப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு துணை உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள் வாழ முடியும். அடுத்தடுத்து புதுமை ஏதோ கற்றுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் கற்றுக்கொண்டதை பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை பேசவும் வைக்கும் அந்த உறவுமுறை. காதல் என்பது உங்களை பேசவும் வைக்கும். அதனால் காதல் என்பது அது ஒரு கல்வி, பெண்களை பற்றிய ஒரு கல்வி.
ஒரு பெண்ணிற்கு ஆணை பற்றிய ஒரு கல்வி, தன்னை பற்றிய ஒரு கல்வி. காதல்னால் என்ன? அது ஒரு கல்வி முறை. பெண்களை பற்றிய ஒரு கல்வி முறை ஆணிற்கு. பெண்களுக்கு தன்னை பற்றிய ஒரு கல்வி முறை. தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஆணிடம் பேசுகிறார். ஆணிடம் பேசுவதன் மூலமாக ஒரு பெண் தன்னை பற்றி தெரிந்து கொள்கிறார். ஒரு ஆண் பெண் பேசுவதை கேட்பதன் மூலமாக பெண்ணை பற்றி தெரிந்து கொள்கிறான். இப்படி ஒரு கல்வி முறை. அந்த இடத்துல ஆணும் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறான், பெண்ணை பற்றியும் தெரிஞ்சுக்கிறான். அப்போ காதல் என்பது ஒரு கல்வி முறை. அப்படின்னா அங்கே என்ன கற்றுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை பற்றிய பெண்ணை பற்றி கற்றுக்கொள்கிறார்கள். அது மாதிரி ஆண்களை பற்றி, ஆண் பெண் இருவரையும் பற்றிய ஒரு கல்வி முறை தான் காதல் என்பது. பிரதானமாக பெண்ணை பற்றிய கல்வி முறை. வியப்பு, ஏன்னா பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறது வியப்பாக இருக்குது. பெண்களே வியப்பானவர்கள் அப்படிங்கும்போது எந்த அடிப்படையில் வியப்பானவர்கள்னால், அவங்க தலைமை பண்பு அவங்ககிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்புறம் குழந்தைகளை பெறுகிறார்கள். ஒரு பார்த்திங்கன்னா, இப்போ பெண்களுடைய முக்கியத்துவம் நமக்கு சரியாக தெரியறதில்ல. எப்படி ஒரு பெண்கள் எப்போ வியப்பாக தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ பெண்களோட 18 வயசில், ஒரு 16 வயசில் அவங்க வயசுக்கு வராங்க அப்படின்னா, 16 வயசில் வயசுக்கு வந்துட்டாலே அப்புறம் உடல் உறவு, அப்புறம் குழந்தை பெறுவதற்கு தகுதி. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்காக 2 குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு நம்ம அந்த குழந்தை பிறப்பை தடுத்து வச்சுருக்கோம். இயல்பாக ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் 16 குழந்தைகளை பெற்றுக்க முடியும். 18 குழந்தைகளை கூட பெற்றுக்க முடியும். ஒரு தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வைங்க. இப்போ ஒரு ஆடோ மாடோ நாயோ குட்டி போடுதுன்னா பெற்றுக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனுஷங்களும் இயற்கையில் அதானே அதுக்காக தானே அந்த உடம்பு. பெண்கள் அப்போ குழந்தைய அவங்க பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த உடம்பே பாருங்கள், ஒரு பெண்ணின் உடம்பே பார்த்தா ஒரு ஆணின் உடம்பு ஒரு வறட்சியான ஒரு பாலை நிலம் போல். ஒரு பெண்ணின் உடம்பு பார்த்திங்களா, ஒரு மனித உற்பத்தி அங்கே நடக்குது. அப்படின்னா அந்த உணர்வுகளின் ஒரு குவியலாகத்தான் அந்த பெண் இருக்க முடியும். அப்போது அந்த குழந்தைகளை வளர்க்குறது, கவனிக்கிறது, அப்புறம் நல்வழிப்படுத்துறது, ஒரு தலைமை பண்பு, வழி நடத்துகிற பண்பு, இப்படி உழைப்பு, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உழைப்பு, அந்த தலைமை பண்பு, இப்படி நிறைய விஷயம் பெண்களை பற்றி கற்றுக்கிறது இருக்குல்ல, அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பெண்களை பற்றி கற்றுக்கிறது தான் அறிவு. 2 குழந்தையோட போதும், 3 குழந்தையோட போதும், அதில் 2 குழந்தையோட போதும்னு நம்ம நிற்பாட்டுறோம். அப்போ பெண்ணை பற்றி தெரிஞ்சிக்க முடியல. பெண்கள் எப்படிப்பட்டவங்க, ஆண்களிடமிருந்து அவர்கள் எப்படி வேறுபடுகிறார்கள் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. அதுவே நம்ம அந்த குடும்ப கட்டுப்பாடு இப்படி எதுவுமே இல்லாமல் பெண்கள் குழந்தையை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடலுறவு வச்சுக்கிற போதெல்லாம் அந்த குழந்தைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்படி உருவாகிக்கிட்டே இருந்தால் அப்போ தான் தெரியும் ஒரு பெண்ணிடமிருந்து ஆண் எப்படி ஒரு ஆணிடமிருந்து பெண் எப்படி வேறுபடுகிறார், அவங்க வாழ்வியல் எப்படி, வாழும் முறை எப்படி வேறுபடுகிறது, அவங்க உடலின் செயல்பாடு, இப்போ இதெல்லாம் தெரியும்போது ஒரு பயங்கர வியப்பாக இருக்கும். ஒரு 45 வயசில் அவகிட்ட ஒரு 16 பிள்ளைகள் இருப்பாங்க. அவளை சுற்றி ஒரு 16 பிள்ளைகளை அவள் பெற்றிருப்பாள். ஒரு பெண்ணை சுற்றி 16 பேர் நிற்பாங்க. 45 வயசில், 16 வயசில், ஒரு 16-17 வயசுக்கு அப்புறம் குழந்தைகளை பெற ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, அந்த கர்ப்பத்தடை அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு ஆடும் அப்படி தானே, ஆடோ நாயோ ஒரு மாடோ ஒரு 10-20 வருஷத்தில் கிட்டத்தட்ட நிறைய உற்பத்தி பண்ணியிருப்பாங்கள்ல. ஒரு நாய் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம், அதோட வாழ்நாள் ஆயுட்காலமே 10 வருஷம்தான். அது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 குட்டியாக போடும். 2 குட்டி, 3 குட்டி, 4 குட்டி கூட போடும். கிட்டத்தட்ட அது ஒரு 5-6 வருஷத்தில், ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 4ன்னு வச்சுக்கிட்ட விட 6 நாள் 24, கிட்டத்தட்ட 30-40 குட்டி போட்டுரும் ஒரு நாய். அது மாதிரி தான் ஒரு பெண் என்பவரும் கர்ப்பத்தடை அப்படி எதுவுமே இல்லைன்னா, அவங்கள சுற்றி ஒரு 40 வயசில் பார்த்திங்கன்னா 16 பேர் நிற்பாங்க. அவங்க ஒவ்வொரு பெண்ணும் 16 பேரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் பெண்ணா யார் அப்படின்னு நமக்கு அந்த ஒரு உணர்வுபூர்வமான வியப்பான புரிதல் நமக்கு அப்போ தான் ஏற்படும். ஆனால் நம்ம அப்படியெல்லாம் இருந்தால் அந்த உலகம் தாங்காது அப்படிங்கிறனால 2 குழந்தைகளோட மட்டுமே போதும். 16 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாக்கா அப்புறம் பெண்களுடைய வாழ்க்கையும் சரி, மனித வாழ்க்கையும் சரி, அப்புறம் நமக்கு நிறைய உணவு தேவை ஏற்படும். உணவு தேவைக்காக நம்ம நாடோடிகளாக வாழ ஆரம்பித்து விடுவோம்.
ஒரே இடத்துல நிலையாக நிம்மதியாக வாழ முடியாது. இப்படியெல்லாம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு 2 குழந்தை மட்டுமே பெற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால பெண்களுடைய அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியாமல் போயிடுது, தெரியறதில்ல. அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரி யோசித்து பார்த்து தான் நம்ம அந்த ஆமாம்ல, அப்போ பெண்களை பற்றிய புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால், குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில் எந்த தடையுமே இல்லாமல் இருந்தால், அப்போ தான் தெரியும் பெண்கள்னால் யார். அவங்களுடைய பிரதான வேலையை குழந்தைகளை பெற்றெடுப்பது, குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது, இப்படி போயிட்டே இருக்கும். அது வந்து மனித வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. நாம் ஒரு செயற்கையான வாழ்க்கை, இயற்கை இப்போ இயற்கையோட பிற உயிரினங்களை போல் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, குழந்தைகளை நம்ம பெற்று போட்டுக்கிட்டே இருப்போம். எந்தவித கட்டுப்பாடு இல்லாமல் குழந்தைகளை பெற்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பிற உயிரினங்கள் வேட்டையாடிட்டு போயிட்டே இருக்கும். அதில் தப்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் தப்பிப்பாங்க. ஒரு பெண்ணும் ஒரு 10-15 பேரை பெற்றெடுத்தாலும் அதில் இந்த வேட்டையாடுதல், உணவு சங்கிலி இருந்தெல்லாம் மாட்டிக்கிட்டு கடைசியில் தப்பிக்கிறது ஒரு 2-3 குழந்தைகள், 4 குழந்தைகள் தப்பிப்பாங்க. சமயத்தில் அந்த தாயை அந்த வேட்டையாடுதலுக்கு பலியாகிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இப்போ இயந்திர அறிவியல் விடுங்க. இப்போ இருக்கிற மனித வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா இப்போ பாதுகாப்பு, நம்மளை யாரும் வேட்டையாட முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம 16 குழந்தைகளை பெற்றுக்கிட்டோன்னா 16 குழந்தைகளும் உயிரோடு தான் இருப்பாங்க. அப்போ மக்கள் தொகை பல மடங்கு அதிகரிச்சிரும். அதனால் நமக்கு இப்போ 2 குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம இயற்கையோட கலந்து பிற உயிரினங்கள் போல் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற உணவு சங்கிலிக்குள்ளே இருந்து கொண்டு பிற உயிரினங்களைப் போல் வாழ்கிறோம். நாம் பெற்றெடுக்கிற குழந்தைகளை மிருகங்களை வேட்டையாடுது அப்படின்னா, வேட்டையாடி போக மிச்சம் மீதி இருக்கிறது 2 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ தான் இருக்கும். 16 குழந்தைகள் நாம் பெற்றுக்கொண்டால் கூட, ஒவ்வொரு பெண்ணும் பெற்றுக்கொண்டால் கூட, இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகளால் வேட்டையாடி மிச்சம் இருப்பது ஒரு 2-3 குழந்தைகள் தான் இருக்கும். அப்போ அதே தான் நம்ம இப்போவும் செய்கிறோம். கட்டுப்பாடுங்கிற பேரில் நம்ம அதைத்தான் இப்போவும் செய்கிறோம். குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேரில் 10-15 குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 குழந்தைகளோட மட்டுமே பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 குழந்தைகள் மட்டுமே 2 குழந்தைகள் பெற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். 10-16 குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கான சூழல் எங்கே இருந்திருக்கோம் அப்படின்னா, பிற உயிரினங்கள் போல் நாம் வாழ்ந்திருப்போமே. ஆனால் காடுகளில் நமக்கு இந்த மாதிரி குடும்பம் எதுவும் இல்லாமல் பிற உயிரினங்களைப் போல் நம்ம வாழ்ந்திருப்போமே. ஆனால் அப்போ நம்ம ஒரு 10-15 குழந்தைகளை நாம் பெற்றிருப்பாங்க ஒவ்வொரு பெண்ணுமே. அப்படி பெற்றிருந்தால் உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு வேட்டையாடுகிற உயிரினங்களால் வேட்டையாடப்பட்டு மிச்சம் ஒவ்வொரு பெண்ணும் தான் பெற்றெடுத்த 10-15 குழந்தைகள்லேருந்து ஒரு 2 குழந்தைகள் தான் மிச்சமாவாங்க. அப்போ அதைத்தான் நம்ம இன்றைக்கும் பண்ணுறோம். அப்போ அதைத்தான் குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேரில் இன்றைக்கி வேட்டையாடுவதற்கு பிற உயிரினங்கள் அந்த அச்சுறுத்தல் நமக்கு இல்லாத சூழ்நிலையில் நாமளாகவே 2 குழந்தைகள் மட்டும் பெற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு நாமளாகவே ஒரு முடிவுக்கு வரும். 10-15 குழந்தைகளை பெற வேண்டாம். அப்படி பெறறதுனால நிறைய சிரமம் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு தேவை, அதை தேடிக்கிட்டு அப்புறம் மக்கள் தொகை பெருகிறோம். அப்புறம் சண்டை சச்சரவுகள் வரும், நிம்மதியாக வாழ முடியாது. மனித வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மனுஷங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவங்க அமைதியாக வாழ்ந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உறவுமுறை நல்லா இருக்கணும். மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, உணவு தேவை அதிகமாகிடுச்சு அப்படின்னா மக்கள் குறுகிய மனம் படைத்தவர்களாக மாறிவிடுவார்கள். அப்புறம் அவங்ககிட்ட அமைதி என்பதே இருக்காது, பாதுகாப்பு என்பதே இருக்காது, நாகரிகம் என்பதே இருக்காது, பண்பு என்பதே இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, கட்டுப்பாடு இருக்காது. அப்புறம் நிலையாக ஒரு இடத்துல வசிக்க மாட்டாங்க, உணவை தேடி நாடோடிகளாக அலைவார்கள். இப்போ இந்த மாதிரியான காரணங்களை வைத்து கொண்டு நாம் 2 குழந்தைகளோட நிப்பாட்டிக்கிறோம். 2 குழந்தை மட்டுமே பெற்றுக்கிறதுனால பெண்களை பற்றி நமக்கு சரியாக புரியலை, பெண்கள்னால் யாருன்னு தெரியலை. குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு 2 குழந்தைகளோடு நிப்பாட்டிக்கிறோம். அதனால் பெண்கள்னால் யாருன்னு தெரில. குடும்ப கட்டுப்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணும் 10-15 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்குது. ஒரு 16 வயசில் அவங்க ஆரம்பிப்பாங்க, கிட்டத்தட்ட 45-48 வயசில் முடிப்பாங்க. அந்த குழந்தை பெறுவதற்கு இனிமேல் முடியாது, அந்த மாதவிடாய் நின்று போய்விடும். அதன் பிறகு அவங்களால குழந்தை உருவாகாது. அது வரைக்கும் இவங்க குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு 16 வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 45-46 வயசு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப 30 வருஷம், ஒரு 30 வருட வாழ்க்கை முறை ரொம்பவும் கடினமாக இருக்கும். ஆண் ஒரு வியப்போட உச்சத்தில் இருப்பான், பெண்ணை பற்றிய வியப்போட. அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க வாழ்க்கை கடினமாக இருக்கும். அதுக்கு உதவி செய்கிறது தான் இவருடைய வாழ்க்கையாகவே இருக்கும்.
அந்த பெண்களுக்கு உதவி செய்கிறது தான் இவனுடைய வாழ்க்கையாகவே இருக்கும். அதனால் இப்போ 2 குழந்தை மட்டுமே பெற்றுக்கிறதுனால அந்த பெண்கள்னால் யார் அப்படிங்கிறது இவனுக்கு ஒரு உணர்வுபூர்வமான புரிதலை ஏற்படுத்தி கொள்வதில் இவனுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம மனித வாழ்க்கை என்பது செயற்கையான வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தால்தான் நம்ம வந்து பாதுகாப்பு வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து பெண்களுக்கு ஒரு மார்பகங்கள் இருக்குது. அப்போது வெறும் 2 குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய மார்பகத்தை கொடுத்தாங்க. ஒரு 20 வயசில், ஒரு 18 வயசில் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிறா. ஒரு 20 வயசில், ஒரு 25 வயசில் 2 குழந்தைகளுமே பெற்று முடிச்சிட்டா. அப்புறம் அவளுக்கு அந்த மார்பம் பெருசாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, எதுக்காக இந்த 2 குழந்தைகளுக்காக வாழ்நாள் முழுதும் ஒரு பெண்ணிற்கு மார்பகம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி கூட எழும். அப்போது வந்து ஆனால் நாம் தான் வந்து 2 குழந்தையோட நிப்பாட்டிக்கிறோம். நாம் அப்போ குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று இல்லாமல் குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் பெண்கள் அப்படின்னா, ஒரு பெண் வந்து 16 குழந்தைகள்லேருந்து 18 குழந்தைகள் கூட பெற்றுக்க முடியும் தன் வாழ்நாளில். அப்படி அப்போ தான் தெரியும் இந்த மார்பகத்தோட வேலை என்ன, ஏன் மார்பகம் அவ்வளோ பெருசாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் அப்போ தான் ஏற்படும். இப்படி பெண்களின் உடற்கூறுகளுக்கான அந்த காரணம், அவங்களுடைய அந்த வாழ்வியல் கடமை, அதற்கு பொருத்தமாக அவங்களுடைய உடல் அமைப்பு, அப்போ இதெல்லாம் வந்து அதனால் நம்ம ஒரு செயற்கையான வாழ்க்கை வாழ்கிறனால பெண்ணை பற்றிய புரிதல் நமக்கு குறைவாக இருக்குது. பெண்ணை பற்றிய வியப்பு குறைந்து போகிறது. மனித வாழ்க்கைக்கு அது இப்படி வாழ்ந்தால்தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படி பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி அப்போ பெண்களை பற்றி நாம் இந்த மாதிரி பேசணும். பேசி தான் நம்ம அந்த வியப்பை நாம் இப்போ மனதில் உருவாக்க வேண்டும். நம்ம கட்டுப்பாடு காரணமாக 2 குழந்தையோடு நிப்பாட்டிக்கிறோம். ஒருவேளை இந்த கட்டுப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்? நிறைய குழந்தைகளை பெண்கள் பெற்றுக்கோங்க. அப்போ பெண்களை பற்றின கண்ணோட்டம் உனக்கு எப்படி இருக்கும்? பெண்கள் எப்படிப்பட்ட ஆண்களிடமிருந்து பெண்கள் எந்த வேறுபட்டவர்களாக எப்படியெல்லாம் இருப்பாங்க, எப்படி நம்ம அப்போ பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு அந்த புரிதல் குறைபாடு, அதாவது செயற்கையான மனித வாழ்க்கை காரணமாக பெண்களை பற்றிய புரிதலில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும் என்பது தான் எனது கருத்து.